நேயர்களே, இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப உங்களை நோக்கி ஒரு நேரடியான கேள்வியோட இன்னைக்கு நாம் ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழையிற டாக்டர் நிஜமான டாக்டர் கிடையாது. மாறாக கடந்த 20 வருஷமா டிவியில ஒரு ஃபேமஸான மெடிக்கல் சீரியல்ல ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா நடிச்ச ஒரு ஆக்டர் அவரு. ஓ, ரொம்பவே ஆபத்தான ஒரு நிலைமையாச்சே இது. கண்டிப்பா. அவர் கையில கத்தியை கொடுத்து உங்க உயிரை காப்பாத்த சொல்வீங்களா நீங்க? அது முழுமையான பைத்தியக்காரத்தனம். நீங்க பதறுவீங்க இல்லையா? ஆமா, யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம மாநிலத்தோட மிக உயர்ந்த அதிகார மையமான முதலமைச்சர் நாற்காலியில லட்சக்கணக்கான மக்களோட உயிரையும் பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிற அந்த பொறுப்புல ஒரு நடிகரை உட்கார வைக்கும் போது மட்டும் இந்த லாஜிக் எங்க போகுது? அதான் இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம நேரடியா ஸ்கிரீன்ல இருந்து கோட்டையை ஆள துடிக்கிற இந்த அரசியல் மாயாஜாலம் தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இவ்ளோ சாதாரணமா நடக்குது? இது உண்மையிலேயே ஒரு வரமா இல்ல சாபமா? அதாவது ஒரு நடிகர் முதலமைச்சராவது அப்படிங்கிறது வெறும் மக்களோட உணர்ச்சியா, இல்ல இதுதான் ஜனநாயகத்தோட ஒரு புதிய ஃபார்முலாவா நம்ம பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. இதத்தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம அலச போறோம். கண்டிப்பா. இது சமூகவியல் ஆய்வாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் பல வருஷமா தொடர்ந்து விவாதிச்சுட்டு வர்ற ஒரு விஷயம். ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இயல்பாவே கிடைக்கிற அந்த சமூக பலன்கள் என்ன, அதே நேரத்துல ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கும் போது அவர் சந்திக்கிற சவால்கள் என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு பிரிச்சு மேய போறோம். சூப்பர். இதுல எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையும் உயர்த்தி பிடிப்பதோ இல்ல வீழ்த்துவதோ நம்ம நோக்கமே கிடையாது. இந்த சினிமா முதல் அரசியல் வரை அப்படிங்கிற பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும்தான் நம்ம நோக்கம். ரைட். இதை நாம அதோட அடித்தளத்திலிருந்து தொடங்குவோம். இப்போ ஒரு சாதாரண அரசியல்வாதி அப்படின்னா அவர் மாணவர் பருவத்திலிருந்தே போராட்டங்கள்ல கலந்துகிட்டு மக்களுக்காக வீதியில இறங்கி குரல் கொடுத்து பல வருஷம் அடிமட்ட தொண்டனா வேலை செஞ்சுதான் ஒரு தலைவரா வர்றாரு. ஆமா, அது ஒரு ரொம்ப கரடுமுரடான பயணம். ஆனா ஒரு சினிமா நட்சத்திரம் அரசியலுக்கு வரும்போது நிலைமை அப்படியே தலைகீழா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஒரு ஹீரோவோட திரை பிம்பம் நேரடியா அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு டூலா மாறுது? இது எப்படி தொடங்குச்சு? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சினிமாவுக்கும் மக்களுக்குமான அந்த ஆழமான உளவியல் பிணைப்பை நம்ம முதல்ல பார்க்கணும். இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல தசாப்தங்களா தமிழ்நாட்டு மக்களோட அன்றாட வாழ்க்கையில சினிமா அப்படிங்கிறது இரண்டா கலந்துருச்சு. உண்மைதான். ஒரு சாதாரண அரசியல்வாதி மேடையில நின்னு மணிக்கணக்கா பேசுற கொள்கை விளக்கங்களை விட இருட்டறையில ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு ஹீரோ பேசுற சில நிமிட வசனம் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது. அதாவது அந்த விஷுவல் இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அதேதான். தொடர்ந்து பல வருஷமா ஒரு நடிகர் ஸ்கிரீன்ல நல்லவரா, ஏழைகளுக்கு உதவுவரா, சமூக அநீதிகளை தட்டி கேட்பவரா வரும்போது மக்களோட மூளையில ஒரு விசித்திரமான ஒற்றை வழி உறவு நிலை உருவாகுது. ஒற்றை வழி உறவு நிலைன்னா திரையில பாக்குற பிம்பத்தை நிஜம்னு நம்புறதா? எக்ஸாக்ட்லி. திரையில தோன்ற அந்த கேரக்டருக்கும் நிஜத்துல இருக்கிற அந்த நடிகருக்குமான வித்தியாசம் மெல்ல மெல்ல அழிஞ்சு போயிடுது. அந்த மனிதர் நிஜத்திலேயே அப்படிதான் இருப்பாருன்னு மக்கள் நம்ப தொடங்கிடுறாங்க. இதத்தான் சமூகவியல்ல ஒரு விதமான உணர்வு பூர்வமான அரசியல் மூலதனம்னு சொல்றாங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க இது ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல மாயை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டோட வரலாற்றை எடுத்து பார்த்தா சினிமா அப்படிங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது. சொல்லுங்க. 50களிலும் 60களிலும் பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் மூட நம்பிக்கை ஒழிப்பையும் சாதாரண மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு மாபெரும் அரசியல் கருவியா தானே சினிமா இருந்துச்சு. கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த சீர்திருத்த கருத்துக்களை திரையில பேசுற ஒருத்தரே நிஜ வாழ்க்கையிலையும் தலைவதா வர்றதுல என்ன தப்பு இருக்கு? அது தர்க்க ரீதியா சரியான ஒரு அரசியல் பரிணாம வளர்ச்சி தானே. எதற்காக இந்த சினிமா பின்பலத்தை பார்த்தாலே நம்ம உடனே பயப்படணும்? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சிறப்பானது. வரலாற்று அடிப்படையில இது முற்றிலும் உண்மை. ஆரம்ப காலத்துல சினிமா அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தத்தை சுமந்து செல்ற வாகனமா தான் இருந்துச்சு. திரையில பேசினவங்க நிஜ வாழ்க்கையிலயும் அந்த சித்தாந்தத்துக்காக வாழ்ந்தவங்க, போராடியவங்க. ரைட். அப்போ மக்கள் கிட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆமா. ஆனா காலப்போக்குல அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைஞ்சு இப்போ வெறும் தனிநபர் வழிபாடு மட்டுமே மிஞ்சி இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஓ, இப்போ வர்ற வசனங்களுக்கு பின்னாடி எந்த கொள்கையும் இல்லைன்னு சொல்றீங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு நடிகர் திரையில பேசுற வசனங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு நீண்ட கால அரசியல் சித்தாந்தமும் இருக்கிறது கிடையாது. அது அந்த திரைப்படத்தை ஹிட்டாக்குறதுக்காக ஒரு வியாபார நோக்கத்தோட எழுதப்பட்ட வசனம் மட்டுமே.
இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் வேலை செய்யுது. அது என்ன உளவியல்? பல வருஷமா ஒரு நடிகருக்காக தியேட்டர்ல கைத்தட்டி அவரை கொண்டாடி அவருக்காக தன்னோட நேரத்தையும் எமோஷனையும் முதலீடு செஞ்ச ஒரு ரசிகர் இருக்காரு இல்லையா? ஆமா. அந்த நடிகர் அரசியலுக்கு வரும்போது அந்த ரசிகரால அவரை விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்க முடியறதில்ல. தான் இவ்ளோ காலமா நேசிச்ச ஒரு பிம்பம் தோற்று போறதா அவரால ஏத்துக்க முடியல. இது கிட்டத்தட்ட வீணான முதலீட்டின் மீதான ஒரு மாய மாதிரி தான். வாவ், இது ரொம்ப டீப்பான பாயிண்ட். இந்த உணர்வு பூர்வமான பிணைப்பு ஒரு வாக்காளரோட பகுத்தறிவை மழுங்கடிச்சிடுது. கொள்கைகளை பார்க்காம வெறும் பிம்பத்தை மட்டுமே அவங்க ஆதரிக்க தொடங்குறாங்க. இதுதான் இந்த உணர்வு பூர்வமான அரசியல். இப்போ புரியுது. திரையில உருவாக்கப்படுற பிம்பம் எப்படி நிஜ வாழ்க்கையோட பகுத்தறிவை முந்துதுன்னு தெளிவா தெரியுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இப்போ இந்த உணர்வு பூர்வமான பிம்பம் மட்டும் நேரடியா ஓட்டா மாறிடுமா? அது மட்டும் போதாது. அதான், ஒரு புது அரசியல் கட்சி தொடங்கி மாநிலம் முழுக்க அதை கொண்டு போறது ரொம்ப பெரிய சவாலாச்சே. ஒரு சாதாரண அரசியல்வாதி ஒரு கூட்டத்தை கூட்ட எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு பிளான் பண்ணணும். ஆனா ஒரு சினிமா ஹீரோ அரசியலுக்கு வரும்போது அவருக்கு களத்துல எப்படிப்பட்ட சாதகங்கள் கிடைக்குது? இங்கதான் உங்களோட அந்த பிரம்மாண்டமான ரெடிமேட் மிஷினரி உள்ள வருது. ஒரு சாதாரண ஆள் அரசியலுக்கு வரும்போது அவர் தம் பேரையும் முகத்தையும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்கவே பல வருஷம் ஆகிடும். ஆனா ஒரு பிரபல நடிகருக்கு அந்த தேவையே இல்ல. அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. எக்ஸாக்ட்லி. கிராமம் முதல் நகரம் வரைக்கும், குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் அந்த நடிகருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கு. அவர் வீதிக்கு வந்தாலே மக்கள் அவரை பார்க்க தானாகவே லட்சக்கணக்கில் திரண்டு வர்றாங்க. அந்த கூட்டத்தை ஈர்க்கிற சக்தி ரொம்ப அதிகம். அது ரொம்ப பெரிய பிளஸ் இல்லையா தேர்தல்ல? ரொம்ப பெரிய பிளஸ். அதை விட முக்கியமானது அவங்களோட ரசிகர் மன்றங்கள். ஒரு நடிகருக்கு கிராமமா ரசிகர் மன்றங்கள் இருக்கும். பல வருஷமா படம் ரிலீஸ் ஆகும்போது கட் அவுட் வைக்கிறது, பேனர் கட்டுறது, அன்னதானம் பண்றதுன்னு வேலை செஞ்ச அந்த மன்றங்கள் கட்சி தொடங்குனதும் ஒரே ராத்திரியில ஒரு பெரிய கட்சி நெட்வொர்க்கா மாறிடுறாங்க. ஓ, அப்படியே அடிமட்ட தொண்டர்களா கன்வெர்ட் ஆயிடுறாங்க. ஆமா, எந்த ஒரு புது கட்சிக்கும் ஆரம்பத்துல கிடைக்காத ஒரு மாபெரும் அடித்தளம் இவங்களுக்கு நாள்லயே ஒரு ரெடிமேட் பேக்கேஜ் மாதிரி கிடைச்சிடுது. பூத் கமிட்டி போடுறதுல இருந்து வீதி வீதியா பிரச்சாரம் பண்றது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு ரெடியா இருக்கு. அவங்க தலைவர்கள் சில நேரங்கள்ல மக்களோட நம்பிக்கையின் அடையாளமாகவே மாறிடுறாங்க. இது உண்மையிலே ஒரு அபரிமிதமான பலம்தான், நான் அதை ஏத்துக்கிறேன். ஒரே ராத்திரியில லட்சக்கணக்கான தொண்டர்களும் மாபெரும் கட்டமைப்பும் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நேயர்களே, ஒரு நிமிஷம் அதை சிந்திச்சு பாருங்க. எனக்கு இங்க ஒரு ஆழமான சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? பேனர் கட்டுறதும் படம் ரிலீஸ் ஆகிறப்ப கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதும் ஒரு கட்சிக்கான அடிமட்ட கட்டமைப்பா இருக்கலாம். ஆனா ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு இந்த கூட்டம் உங்களுக்கு உதவுமா? ஒரு எதிர்பாராத பேரிடர் வரும்போதோ இல்ல ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும்போதோ இந்த ரசிகர் மன்றங்கள் எப்படி ஒரு முதலமைச்சருக்கு தீர்வுகளை தரப்போகுது? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. கூட்டத்தை சேர்க்கிறது வேற, நாட்டை ஆள்றது வேற. அதுதானே உண்மை. நீங்க ரொம்ப சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. இதுதான் யதார்த்தத்துக்கும் மாயைக்கும் உள்ள மிகப்பெரிய இடைவெளி. சினிமாவில் இருக்கிற புகழ் அப்படிங்கிறது ஆட்சி நிர்வாகத்திறனுக்கு எப்போதுமே சமமாகாது. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்ப நடிப்புனா என்ன? ஒரு திறமையான டைரக்டர் எழுதி தர்ற காட்சிய அந்த ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணி தன் முக பாவனைகள் மூலமா வெளிப்படுத்துறது. ஒருவேளை அந்த சீன் சரியா வரலனா இன்னொரு டேக் வாங்கிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் மறுவாய்ப்பு இருக்கு. ஆனா ஆட்சியில் அப்படி ரீடேக் கேட்க முடியாதே. கண்டிப்பா முடியாது. ஆட்சி நிர்வாகங்கிறது முற்றிலும் வேறொரு களம். நிர்வாகம் அப்படின்னா ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம், சட்டம் ஒழுங்கு, மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனை, அப்புறம் எதிர்பாராத நெருக்கடி காலங்களை கையாள்றது. இப்போ ஒரு புயலோ இல்ல பெருந்தொற்றோ வரும்போது அங்க ஒரு தலைவர் எடுக்க போற முடிவு லட்சக்கணக்கான மக்களோட உயிரை சம்பந்தப்பட்டது. அங்க போய் சினிமா வசனம் பேச முடியாது. ஆமா, அங்க நீங்க பஞ்ச் டயலாக் பேசி தப்பிக்க முடியாது. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ ஒரு வீடியோ கேம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ரொம்ப கஷ்டமான ஒரு ஃப்ளைட் ஓட்டுற கேம்ல பல 100 மணி நேரம் விளையாடி பெரிய எக்ஸ்பர்ட்டா ஒருத்தர் இருக்காரு. அவர் ஸ்கிரீன்ல பெரிய புயலையெல்லாம் ரொம்ப ஈஸியா கடந்து ஃப்ளைட்டை ஓட்டிடுறாரு. சரி, அவரை கூட்டிட்டு போய் நிஜமான ஒரு போயிங் விமானத்துல உட்கார வச்சு வானத்துல உண்மையான புயல் அடிக்குது, ஆயிரக்கணக்கான பயணிகளோட உயிர் உங்க கையில, விமானத்தை பத்திரமா லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல விளையாடின அந்த திறமையும் நிஜ புயல்ல பிளைட் ஓட்டுற திறமையும் ஒன்னா. இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கேம் இல்லையா? ரொம்ப அருமையான ஒப்பீடு.
அந்த வீடியோ கேம் பிளேயருக்கும் நிஜமான பைலட்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் வெறும் ஸ்கிரிப்ட பேசுற ஒரு நடிகருக்கும் கொள்கைகளை கரைச்சு குடிச்ச ஒரு நல்ல நிர்வாகிக்கும் உள்ள வித்தியாசம். நான் முதலே சொன்ன மாதிரி அரசியல்ல கட் ரீடேக்லாம் கிடையாது. ஆமா, ஒரு தப்பான முடிவு மொத்த மாநிலத்தையும் பின்னோக்கி இழுத்துடும். அதேதான். உண்மையான பிரச்சனை என்னன்னா மக்கள் பாலிசிஸ், அதாவது கொள்கைகளை பார்க்காம வெறும் பர்சனாலிட்டியை மட்டுமே பார்க்க தொடங்கும் போது ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு பிரபலங்களின் அழகு போட்டியா மாறிடும் அபாயம் இருக்கு. இது ஒட்டுமொத்த சமூக அமைப்பையே சீரழிச்சிடும். உங்களுடைய இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இப்ப நான் இதுக்கு ஒரு மாற்று பார்வையை முன்வைக்க விரும்புறேன். ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆகிடுறாருன்னே வச்சுப்போம். அவருக்கு பொருளாதாரம் தெரியாது, சட்டம் ஒழுங்கு தெரியாதுங்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கே. என்ன சொல்றீங்க? அவர் தனக்கு கீழே மிக சிறந்த சீனியர் IAS அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள்னு ஒரு பெரிய டீம் அமைச்சுக்கிட்டா என்ன? அவர் வெறும் முகமா மக்களை ஈர்க்கிற ஒரு காந்தமா இருந்துட்டு திட்டங்களையும் நிர்வாகத்தையும் அந்த நிபுணர்கள் செயல்படுத்தலாமே. அந்த நடிகருக்கு நிர்வாக அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல தீர்வா தோணலாம். ஆனா அரசாங்கம் செயல்படுற விதம் வேற. அரசு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களோட வேலை என்னன்னா பலவிதமான ஆப்ஷன்ஸ, டேட்டாவை, சாதக பாதகங்களை முதலமைச்சரோட டேபிள்ல வைக்கிறது மட்டும்தான். ரைட். அந்த டேட்டாவில இருந்து எந்த முடிவு மக்களுக்கு சரியானது, எது நீண்டகால பலன்களை தரும்னு இறுதி முடிவை எடுக்க வேண்டியது அந்த தலைவர் தான். இப்போ ஒரு நதிநீர் பிரச்சனையில அதிகாரிகள் 2 வேற வேற ஃபைல வைக்கும்போது அது படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அரசியல் முடிவை எடுக்கிறதுக்கான ஆழமான அறிவும் தொலைநோக்கு பார்வையும் அந்த தலைவருக்கு இருக்கணும். ஓ, இல்லனா அவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்பா மாறிடுவார்னு சொல்றீங்க? கண்டிப்பா. தலைவருக்கு அந்த அறிவு இல்லைன்னா அவர் கைப்பாவையா மாறிடுவார். இல்லனா லாஜிக்கு பதிலா எமோஷன்ஸ் அடிப்படையில தப்பான முடிவுகள் எடுப்பார். ஒரு மாநிலத்தோட தலையெழுத்த அதிகாரிகள் கிட்ட கொடுத்துட்டு தலைவர் வெறும் பொம்மையா இருக்க முடியாது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஷன் அவருக்கு இருந்தே ஆகணும். அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம், நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். நிறைய படிச்ச அரசியல்வாதிகள், பல வருஷமா அரசியல் இருக்கிறவங்கெல்லாம் மாநிலத்தை ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டாங்களா என்ன? கடந்த காலங்களில் பல ஊழல்களையும் மோசமான நிர்வாகத்தையும் இதே படிச்ச அரசியல்வாதிகள் தானே செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அப்புறம் ஏன் நடிகர்களை மட்டும் நம்ம இவ்ளோ கடுமையா விமர்சிக்கணும்? அரசியல்ல ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகளும் இருக்காங்க, சேவைக்காக வந்த நடிகர்களும் இருக்காங்க. இதை ஒரு வாக்காளரை நான் எப்படி பிரிச்சு பார்க்கறது? இதை ஒரு பரந்த கோணத்துல நம்ம இணைத்து பார்த்தால் ஒரு கசப்பான உண்மையை நாம ஏத்துக்கு தான் வேணும். பல வருஷம் அரசியல் அனுபவம், நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துடல. அதே போல நடிகர்கள் எல்லாரும் மோசமான தலைவர்களாவும் இருந்ததில்ல. ஆமா, வரலாறுல 2க்குமே உதாரணங்கள் இருக்கு. எக்ஸாக்ட்லி. சினிமா பின்னணியில இருந்து ரொம்ப சிறந்த மக்கள் நல திட்டங்களை கொண்டு வெற்றி பெற்ற தலைவர்களும் இருக்காங்க. அதே நேரத்துல பெரிய ஹைப்போட அடிப்படை நிர்வாகம் கூட தெரியாம தோத்து போனவங்களும் இருக்காங்க. அதனால இங்க ஒருத்தரோட தொழில் முக்கியம் கிடையாது, அவரோட திறன், அதாவது கேப்பபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆக இது நேயர்களாகிய உங்க கைகள்ல தான் இருக்கு. ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றார்னா அந்த ஆரம்பகட்ட ஹைப்போ மட்டும் பார்த்து ஸ்கிரீன்ல அவர் காட்டின பிம்பத்தை மட்டும் நம்பி நீங்க முடிவு எடுக்க கூடாது. ஒரு புது நபர் அரசியலுக்கு வரும்போது நீங்க சில ஆழமான கேள்விகளை கேட்கணும். கண்டிப்பா மக்கள் கேள்வி கேட்கணும். அவங்களோட கொள்கை என்ன, அவங்க குழுவுல யார் இருக்காங்க, அவங்களோட நிர்வாக தொலைநோக்கி என்ன, பொருளாதார திட்டம் என்ன, இந்த கேள்விகளுக்கு பதிலா அவங்க மறுபடியும் ஒரு சினிமா வசனத்தையே பேசுனாங்கன்னா நீங்க அங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லனா அரசியல் அப்படிங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்டா மாறிடும். ரொம்ப சரியான பாயிண்ட். இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசினதோட சுருக்கத்தை இப்படி சொல்லலாம். சினிமா அப்படிங்கிறது அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு உணர்வுபூர்வமான நுழைவுவாயில் மட்டுமே. அது ஒரு ஷார்ட்கட் கிடையாது. சினிமா மக்களோட மனதை வெல்லலாம், ஆனா நாட்டை நடத்த நிர்வாக திறன் தேவை. ஒரு அதிகாரத்தை தக்க வைக்க அதுவே முக்கியம். உண்மைதான். அவர் ஒரு நடிகரா இல்ல அரசியல்வாதியா அப்படிங்கறத தாண்டி கடைசியில ஒரு மாநிலத்தோட எதிர்காலத்தை முடிவு செய்ய போறது மக்களோட வாழ்க்கை தான், உங்களோட ஓட்டு தான். ஆமா, அத மக்கள் உணரணும். சரி, இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நேயர்களே உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். இப்போ நமது தற்போதைய அரசியல் அமைப்பு முறையே ஏற்கனவே ஒரு நாடகத்தனமான உணர்ச்சிகள் நிறைஞ்ச ஒரு திரைப்படம் போல இயங்கிக்கிட்டு இருக்கிறதால தானோ என்னவோ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசியல் களத்துக்குள்ள நுழையிறது இவ்வளவு எளிதா இருக்கா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திரும்பவும் நம்மோட அந்த முதல் ஒப்பீட்டுக்கே வருவோம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நாம கத்திய கொடுக்கிற நபர் நிஜமாவே சிகிச்சை அளிக்க தெரிஞ்சவரா,
இல்ல கேமராவுக்கு முன்னாடி முகம் காட்ட மட்டுமே தெரிஞ்சவரா அப்படிங்கறத உறுதி செய்யறது உங்களோட கடமை. தொடர்ந்து விழிப்போடு இருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.